வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். Whatever he has promised by his mouth, and he will fulfill it by his hand. இந்த தேசத்துல ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. God has a plan to save so many souls in this nation. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் அந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறார். The Lord is proclaiming these words through so many servants of God. தேசத்திற்கு தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has promised a lot to the nation. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கு. And those words are there now. It's going to be fulfilled. ரொம்ப சீக்கிரத்துல பாப்பீங்கன்னு சொன்னா, very soon you will be seeing, இந்திய தேசத்துல, like very soon in India, திருச்சபைகள் செயல்பட முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. there might be a situation where the church will not be able to function well. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. Like there will be a situation where nobody is able to work. இந்த தேசத்துல இருக்கிற தலைவர்கள், the nation, the leaders of these nations, இந்திய தேசத்துல இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கரத்தை உயர்த்துற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling, like, who knows, the leaders of these nations, they might be raising their hands against the servants of the Lord. அந்த நாளிலே, on those days, பார்வோனுக்கு என்னை வெளிப்படுத்தினதை போல, and how the Lord revealed himself to Pharaoh, இந்த தேசத்துடைய தலைவர்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord is telling, the same way I'm going to reveal myself to the leaders of this வாக்கினால் சொன்னதை nation. கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், Whatever the Lord promised by his words, and he will fulfill it by his hands. முழு உலகத்திலும் தேவன் தம்முடைய வாயினால சொன்ன தன்னுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. Throughout this whole world, what was the promise the Lord has given to the nations, and that's going to be fulfilled. இனி வருகிற நாட்களிலே, like in the days to come, உலகத்துல சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகிறது. like some very important events are going to happen. அந்த காரியங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை முன்னிறுத்தி நடக்க போகிறது. Like those things will happen by centering the Middle Eastern countries. சில காரியங்களை நம்ம வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. Some things I'm not able to openly share it now. கழுகின் தேசமும் அந்த வலுசர்ப்பமும் தேசமும் மோதிக்கொள்கிற நாட்கள் வந்திருக்கிறது. Like definitely, like there will be a time like where the nation of the eagle and the nation of the serpent will fight each other. பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட போகிறது. Many nations will be affected by like economical problem. இந்திய தேசத்திலே சத்தமும் கூக்குரலும் கேட்கிற நாட்கள் வருகிறது. In India also there will be a lot of weeping and gnashing will be happening. ஜனங்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு சிரமப்படுகிற நாட்கள் வருகிறது. Even like the people will be even suffering to live their everyday life. சபைகளுக்கு விரோதமாக பலவிதமான பொல்லாத தீமையான காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. Like against the church so many evil plots will be happening. அந்த நேரத்துல, on those days, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற அதே ஆண்டவர், whatever the Lord spoke with his mouth, and he will fulfill his இஸ்ரவேல் ஜனத்திற்காக செங்கடலை பிளந்த அதே ஆண்டவர், the Lord who parted the Red Sea for his people, திருச்சபைக்காக வைராக்கியம் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே திருவுளம் பற்றுகிறார். the Lord is telling, I will have the zeal for my church. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the word of the Lord. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது.